எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தாங்க இருக்கிறோம். டைம் கரெக்டாக நைட்டு 7 மணி ஆகுதுங்க. இந்நேரத்துக்கு என்னடா கேமரா எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இப்போ கிணத்துமேட்டுக்கு போகிறோம். லைட் போட்டு விடலாம் அப்படின்ட்டு போகிறோமுங்க. ஆக்சுவலாக சாயங்காலம் 6 மணிக்கே லைட் போட்டுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால இந்த லைட் போட்டு விடுறதே நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ போய் போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஜமுனா, அந்த பேட்டரி எடு, நான் போய் கிணத்துமேட்டுக்கு லைட் போட்டுவிட்டு வந்துடுறேன். மறந்துட்டேன். 6 மணிக்கே போட்டு விடலான்ட்டு இருந்தேன். அந்த வேலையும் இந்த வேலையும் பார்த்துட்டு மறந்துட்டேன். சரி, நான் போய் போட்டுவிட்டு வந்துடுறேன். நானும் கூடயே வர்றேன். நீயும் வர்றியா? மணி 7 ஆகுது. காட்டு பண்ணிங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். வேண்டாம், நானே போய் போட்டுட்டு வந்துடுறேன். நானும் வர்றேன். நீ பயந்துக்கு வந்தா? பைக் பண்ணேன். திடீர்னு காட்டு பண்ணி வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவ? வந்த பாத்துக்கல, நானும் வர்றேன். அப்படியா? சரி வா, உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுப்பானே. சரிங்க, இப்போ ஆக்சுவலாக நான் தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கல. இப்போ ஜமுனாவும் வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருட்டு ரொம்பவே ஆயிடுச்சுங்க. அதனால ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டேன். நைட் டைம் எப்பவுமே நம்ம காட்டுக்குள்ளே போகல. ஒரு தடி எடுத்துக்கணும். தடி எடுத்துக்கலாமா ஜமுனா? இந்த மாதிரி ஒரு தடி எடுத்துக்கணுங்க. ஏன்னா எங்க தோப்புல பகல் நேரத்துல காட்டு பண்ணி எதுவும் வராம தான் இருந்துச்சு. நைட் டைம் தான் வந்துச்சு. ஒரு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல தான் வரும். ஆனா இப்ப எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு காட்டு பண்ணிகள் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சூழ்நிலை இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு. அதனால நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு தடி நம்ம எடுத்துக்கலாங்க. சரி வாங்க, இப்ப அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ள பயணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில இருந்து கிணத்துமேட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். வீட்டில இருந்து கிணத்துமேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 இனப்பு வரும். ஏஜம்னா, இந்த மாதிரி நீ நைட் டைம் காட்டுக்குள்ள தனியாவெல்லாம் போயிருக்கிறியா? தனியெல்லாம் போக மாட்டேன். ஊர்ல இருக்கிற போதே அம்மா கூட போவேன். தனியா போக மாட்டேன். அம்மா கூட அப்படியே போவேங்க. மாட்டுச்சலிக்கு போயிட்டு அப்புறம் அம்மா மாடெல்லாம் கட்டுவாங்க. அம்மா மாடெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் வெளியில உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் நானும் அம்மாவும் வந்துருவேன். கையில தடி எடுத்திருக்கியா? நான் எடுத்துருக்கிறேங்க. எங்க இது எதுக்கு தடி எடுக்கிறோம் அப்படின்னாங்க, நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம தடி எடுக்கிறோம். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல பெரும்பாலும் வர்றதை தவிர்த்துக்கணும். ஏன்னா இப்ப அந்த காட்டு பண்ணியெல்லாம் உலாவிட்டு இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பா இருக்கணுமுங்க. ஏன் பின்னாடி திரும்பி பார்த்தா சவுண்ட் கேட்டுச்சு? என்ன சவுண்ட் கேட்டுது? காட்டு பண்ணியா? இல்லைங்க, இன்னொரு சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா என்னமோ பின்னாடி தேங்காய் விழுந்ததா குறும்ப விழுந்தது. ஆனா ஏதோ சத்தம் கேட்டுச்சுல உங்களுக்கு? எந்த சைடு? இந்த சைடா? உங்களுக்கு அங்கதான் கேட்டுச்சு. எங்க? கிழக்கதான் கேட்டுச்சு. உங்களுக்கு அந்த டார்ச் கொஞ்சம் வெளிச்சம் இல்ல, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த டார்ச் வாங்கி இப்பதான் ஒரு மாசம் தான் இருக்கும். இப்போ எப்பவுமே காட்டுக்குள்ள வரையில டார்ச் கீழே இப்படி அடிச்சு வரணும், சரியா? ஏன்னா என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஊறிட்டு வரலாம், பாம்பு இந்த மாதிரி எல்லாமே வரலாம். அதனால கீழே கொஞ்சம் பார்த்து வரணும், சரியா? சரிங்க. பார்த்து கீழே பார்த்து வா, மேலே பார்த்து வரக்கூடாது. இப்போ தாங்க ஒரு அணப்பு தாண்டி இருக்கிறோம். இன்னும் ஒரு அணப்பு இருக்குதுங்க. கீழே பார்த்து வா. என்ன சத்தம் கேட்டுச்சு? உங்களுக்கு குரம்பை விழுகுதுங்களா? ஆமா, சரி பார்த்து போ. இரு, நான் முன்னாடி வந்துக்கிறேன். எப்பவுமே இந்த டைட்ல வர்றது கொஞ்சம் பார்த்துதான் வரணும். பார்த்து வரணும். முதல்ல எல்லாம் உங்களுக்கு வரல. ஏன்னா இப்போ அப்போல்லாம் காட்டு பண்ணி வராது உங்களுக்கு காட்டுக்குள்ள. ஆமா, இப்போ எந்த டைம்னு தெரியல அது வர்றது. 7 மணிக்கு வருது, 6 மணிக்கு வருது. உங்களுக்கு இருட்டாக காட்டு பண்ணிக்கிட்ட மனுஷன் கிடைச்சிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான். நீ என்னதான் அடிச்சாலும் அது துரத்தினாலும் அது நம்மளை விடாது. மோட்டார் ரூமுக்கு வந்துட்டுமுங்க. இப்போ லைட் போட்டு விட்டுறலாம். பார்த்து லைட் போட்டு விட்டு. ஓகே, வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சுது. எப்படியோ லைட் போட்டு விட்டுட்டோம். எப்பவுமே 6 மணிக்கு போட்டு விட்டுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் 7 மணிக்கு போடுற மாதிரி ஆகிப்போச்சு. லைட் போட்டு விட்டங்காட்ட கொஞ்சம் கிணத்துமேடு கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. எப்படியோ லைட் போட்டு விட்டுட்டோமுங்க. இனி நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏஜம்னா, இப்போ இந்த நேரத்துல ஒருவேளை காட்டு பண்ணி வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை காட்டு பண்ணி வந்துருச்சு அப்படின்னா கையில இருக்கிற அதை குச்சி வச்சிருக்கிறோமே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரட்டி விட்டுருவோம். முடியாத பட்சத்துக்கு அப்படின்னா நம்மளுக்கு கையில குச்சி இருக்குதுல்ல, அதை வச்சு முடுக்கி விடுவோம். அப்படி இல்ல அப்படின்னா
சவுண்டு போட்டு ம். பக்கத்துல ஆளுக்கு ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னா சவுண்டு அந்த போட்டு சவுண்டு போடுற வரைக்கும் அது நம்மளை விடுமா? இந்த பேய் கண்டாவெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கு. நீ என்ன நினைக்கிற பேய் அதெல்லாம்? அதெல்லாம் வந்து நான் தைரியசாலினாவே சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் பயந்துக்குவேன். எப்பவுமே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. பேய் கண்டெல்லாம் வந்து எப்பவுமே வந்து பயப்படக்கூடாது. அதாவது பகல் நேரத்துல இருக்கிற பொருள்கள் தான் வந்து இரவு நேரத்துல இருக்கும். பகல் நேரத்துல வந்து உனக்கு சூரியன் இருக்கிறதுனால உனக்கு வெளிச்சம் இருக்குது. இரவு நேரத்துல சூரியன் மறைஞ்சிருது, அதனால உனக்கு வந்து இருட்டா இருக்குது. அதனால பகல் நேரத்துல எல்லாம் பேய் வராது, நைட் நேரத்துலதான் பேய் வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம எல்லாம் அது வந்து நம்பக்கூடாது. சரியா? எப்பவுமே வந்து கண்ணுக்கு தெரியறது தான் நம்மளுக்கு உண்மை. சரியா? கண்ணுக்கு தெரியாதது எல்லாமே நம்மளுக்கு மாயை தான். அதனால இந்த பேய் பிசாசு அதெல்லாம் எதுவுமே நம்பக்கூடாது. எப்படியோ அப்படியே லைட் போட்டு விட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எந்த காட்டு பண்ணியோட பிடிக்கும் நம்ம வந்து சிக்கல. பாருங்க கேட்டு கட்ட தவக்காயிங்க. அதை அப்படியே அந்த சைடு துரத்தி விடு அந்த சைடு தள்ளி விடு. அப்படியே தள்ளி விடு. அப்படியே அது போயிடும். இந்த தவளைங்க நம்ம வந்து வீட்டு பக்கமே இந்த தவளை வந்து விடக்கூடாது. தவளை வீட்டு பக்கம் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பிடிக்கிறதுக்கு வந்து பாம்பு வந்து வரும் உங்களுக்கு. அதனால எப்பவுமே வந்து தவளை வந்து வீட்டு பக்கமே வந்து விடக்கூடாது. எப்படியோ ஒரு வழியா போய் கிணத்துமேடு போய் லைட் போட்டு விட்டு வந்தாச்சுங்க. இந்த இருட்டுக்குள்ள வந்த அனுபவம் உனக்கு எப்படி இருக்குது ஜெமினா? ஷேர் பண்ணு. நல்லா திகிலாவும் இருந்துச்சு, ஜாலியாவும் இருந்துச்சு. ஆமா, காட்டு பண்ணி வந்தா தெரியும் திகிலாவா இல்ல ஜாலியாவா அப்படின்ட்டு வந்து தெரியும் இல்லையா? ஆனா இந்நேரத்துக்கு மேல காட்டுக்குள்ள போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆமா, எல்லாருமே போலவே ஒரு நாள் இருக்காது. மேக்சிமம் வந்து தோட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே 6 மணி மேக்சிமம் 6:30 மணிக்குள்ள உங்களுடைய தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்துக்குங்க. 6:30 மணிக்கு மேல செய்ய வேண்டிய வேலையை அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி செய்யறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாங்க போனதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு தான். இன்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மணி 6:30 மணிக்கு அந்த வெளிச்சத்துலயே வந்து நாங்க லைட் போட்டு விட்டுருவோம். ஓகேங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.